ரொம்ப நாளா நான் கேட்கணும்னு இருந்தேன். இந்த கருப்பு சட்டிக்கும் அந்த சிவப்பு நிறத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வித்தியாசம்னா எல்லாம் ஒரே மண்ணுல தான் செய்ய முடியும். களிமண்ல மட்டும்தான் நீங்க பொருளை எப்படி நீங்க வடிவம் கொடுத்தாலும் மாறும். மண்ணெல்லாம் ஒரே மண்ணு தாங்க. அது ஹீட் பண்ணும்போது அந்த புகையை வெளியே விடாம அந்த புகையை அப்படியே கேப் இல்லாம அடைக்கும் போது அந்த சட்டி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். புகையை வெளியிட்டா இந்த கலர்ல கிடைக்கும். இதுக்கெல்லாம் சிகப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த புகையெல்லாம் வெளியே விட்டுருவாங்க. அதை ஹீட் பண்ணுவோம்ல, விறகு போட்டு எரிச்சு ஹீட் பண்ணும்போது அந்த புகையை வந்து வெளியே விட்டுருவோம். இந்த கருப்பு சட்டிக்கு விட மாட்டோம். அதுதான் எதனால இப்படி ஒரு சட்டி அப்படி ஒரு சட்டி? முதல்ல நம்ம வந்து இப்படிதானே செய்ய முடியும். இந்த கருப்பு சட்டி முதல்ல வந்து பெரியவங்களுக்கு தெரிஞ்சது இப்படிதான் செய்ய முடியும். அதனால கருப்பு தான் நல்லது, சிகப்பு நல்லது இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. ரெண்டுமே தேவையான ஹீட் கொடுத்தாதான் நம்மளுக்கு இங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். இல்ல ரெண்டுமே பயன்படுத்தலாம். ஆனா அந்த கருப்புக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அந்த புகை மட்டும்தான். நாங்க விறகு போட்டு எரிக்கும் போது அந்த புகை வரும். ஒரு கொஞ்சம் இதுக்கு சமைக்க எவ்வளவு புகை வரும் விறகு போட்டு எரிச்சா, அப்ப இத்தனை பொருளையும் நாங்க வந்து ஹீட் பண்ணும்போது அதுக்கான அந்த புகை வரும். அந்த புகைய வெளியே விடாம மண்ணு போட்டு கப்புன்னு அடைச்சிருவோம். அதனால கருப்பா இருக்கு. ஆமாங்க, அதனாலதான். மற்றபடி இதுதான் நல்லது சிகப்பு நல்லது இல்ல அப்படி இல்ல, ரெண்டுமே நல்லதுதான். ரெண்டுமே அதுக்கு தேவையான ஹீட் கொடுக்கும் போது அதை நாங்க இங்கே சமைக்க பயன்படுத்தலாம். வேலை எப்படிங்க? ரெண்டுமே சேம் இல்ல, இது கொஞ்சம் வேலை அதிகங்க. அதனால அதுல இருந்து கொஞ்சம் மாறுபடும், கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கருப்பு. இன்னொரு கேள்வி மேடம், இந்த சட்டி வந்து நிறைய பேர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இது புதுசா சமைக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க இந்த ஜெனரேஷன்ல அவ்வளோக்கா தெரியாது. இந்த சட்டியை பழக்கப்படுத்தணுங்கிறாங்களே, அது எப்படிங்க? ஒண்ணுமே சமைக்க முடியாது, இந்த எவர் சில்வர் அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். போனது எவ்வளவு நாள்? சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம். இல்ல உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு நாள் விடலாம். அரிசி கழுவுறீங்கல்ல, அந்த தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே இந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அப்படியே கேஸ்ல வச்சு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில சட்டிகள நிறம் போகும் மேடம், கழுகுனா நிறம் போயிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சட்டி யூஸ் பண்ணாமே நான் இருந்திருக்கேன். அதனாலயே மண் சட்டி கொஞ்சம் பயம். ஆனா இப்ப எல்லாம் பரவாயில்ல. நீங்க சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு இடத்துல வேற சொந்தமா தயாரிக்கிறோம். உள்ள பாருங்க, எந்த கலருக்காகவும் எது இல்ல, சாயம் போட்டாதான் களிமண்ணோட கலரு. அப்படி கலர் வேணும் அப்படின்னா செம்மண் மட்டும் தான் பயன்படுத்துறோம். சரி சரி. அந்த செம்மண்ணோட கலரு. இப்ப அலங்கார பொருட்கள், பூத்தொட்டி, பூஜா ஐட்டம், இதுக்கெல்லாம் நாங்க கலர் வந்து போடுறோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமைக்கிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்பதானங்க.